புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் இடம்பெற்ற பாடல்களில் நாம் இப்போது பார்க்க போகும் இந்த பாடல் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற பாடல். இந்த பாடல் பின்னணியில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. அப்படி என்ன சுவாரஸ்யம்? வாங்க பார்க்கலாம். 1975 வெளிவந்த இந்த படம் நீண்ட நாள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பாடல்களோ இசை தட்டுகளில் வெளியிடப்பட்டு விட்டது. 3 வருடங்கள் தயாரிப்பில் இருந்ததால் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. இந்த படத்தில் எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் ஒரு பாடல் மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த பாடல் மூலம் தன்னை எதிரியாக நினைக்கும் அந்த அரசியல் சக்திக்கு பாடம் சொல்வது போல் அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை அழைத்து, இந்த பாடல் மூலம் நான் ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அப்படி ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்க வேண்டும், இந்த பாடலை டியூன் போட்டு கொடுங்கள், யார் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றார். எம்ஜிஆரின் ஆலோசனைப்படி அந்த டியூனை கவிஞர் வாலிக்கு முதலில் அனுப்பினார் MS விஸ்வநாதன். பாடல் வரிகள் நன்றாக இருந்தது. ஆனாலும் எம்ஜிஆருக்கு அதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் தோன்றியதால், சரி இதே டியூனை கவிஞர் கண்ணதாசனுக்கு அனுப்புங்கள் என்றார். அந்த டியூன் கவிஞர் கண்ணதாசனுக்கு போனது. கண்ணதாசன் அந்த டியூனுக்கு பாடல் வரிகள் எழுதினார். அந்த வரிகளை எம்ஜிஆர் பார்த்தார். ஆனால் அதுவும் எம்ஜிஆருக்கு திருப்தியாக இல்லை. பின்னர் கவிஞர் மருதகாசியை அழைத்து இந்த பாடலை எழுத வைத்தார்கள். ஆனால் மருதகாசிக்கும் எம்ஜிஆருக்கும் தான் சில வருடங்களாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து வந்ததே. அப்புறம் எப்படி மருதகாசி இந்த பாடலை எழுத ஒப்புக்கொண்டார்? அப்படி என்னதான் இவர்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்தது? மீண்டும் மருதகாசி எம்ஜிஆருக்கு பாடல் எழுத வந்தபோது எம்ஜிஆர் காட்டிய ரியாக்ஷன் என்ன? அப்படி சிரமப்பட்டு உருவாகிய அந்த பாடல் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படம் என்ன தெரியுமா? அந்த பாடல் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ஜிஆர் நடித்த முக்கியமான படங்களில் ஒன்று நினைத்ததை முடிப்பவன். ஹிந்தியில் உருவான ஹாத்தி மேரா சாத்தி தமிழில் நல்ல நேரம் படமாக மாற்றி எடுக்கப்பட்ட காலகட்டம் அது. பல்லாண்டு வாழ்க போன்ற படங்களும் ஹிந்தியிலிருந்து ரீமேக் செய்யப்பட்டன. ஹிந்தி படங்களை தமிழில் ரீமேக் செய்து வெளியான எம்ஜிஆர் பட வரிசையில் ராஜேஷ் கண்ணா நடித்து பிரபலமாக ஓடிய சச்சா ஜூதா என்கிற படத்தின் தமிழ் ரீமேக் தான் நினைத்ததை முடிப்பவன். அந்த படத்திற்கு முதலில் வைத்த பெயர் உண்மையும் பொய்யும். ஆனால் எம்ஜிஆர் இந்த பெயர் பாசிட்டிவாக இல்லை என்று நினைத்ததை முடிப்பவன் என்று பெயர் வைத்தார். எம்ஜிஆர் எப்பொழுதுமே இளைஞர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார். இந்த படத்தில் மது குடிப்பது போல் இருக்கும், ஆனால் குடிக்க மாட்டார். சிகரெட் குடிப்பது போல் இருக்கும், குடிக்க மாட்டார். இன்னொரு எம்ஜிஆர் வந்து அடித்து, என் உருவத்தில் இருப்பவர் கூட சிகரெட் குடிக்கக்கூடாது என்று சொல்லி தடுத்து விடுவார். அப்படி தன் படங்களின் மூலம் இளைஞர்கள் கெட்டுவிடக்கூடாது என்று நினைத்தவர் எம்ஜிஆர். அண்ணன் தங்கை பாசத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம் என்றால் எம்ஜிஆருக்கு சொல்லியா தரணும்? சும்மா பின்னி விட்டார். எம்ஜிஆரின் தங்கையாக தேசிய விருது பெற்ற சாரதா நடித்திருப்பார். பூமழை தூவி பாடல் அவ்வப்போது வரும். கடைசியில் எம்ஜிஆரை தேடும்போது அவர் மணமக்களை பார்த்து பாடும் காட்சியில் அவரை தேடி சாரதா அலைவது உருக்கமாக இருக்கும். TMS குரலில் ஹிந்தியில் வராத புது டியூனாக MSV போட்டிருப்பார். இன்றளவும் ரசிக்கப்படும் பாடலாக அது இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இந்த படத்தில் தனது எதிரிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அற்புதமாக சொல்லும் விதமாக ஒரு பாடல் தேவைப்பட்டது. அந்த பாடலின் சிச்சுவேஷனை கூறி பாடல் எழுத சொன்னபோது கவியரசர் கண்ணதாசன், வாலி ஆகியோர் எழுதினாலும் அந்த பாடல் சரியாக அமையவில்லை. எம்ஜிஆரும் அவற்றில் திருப்தி அடையவில்லை. கடைசியாக கவியரசர் கண்ணதாசனே எம்ஜிஆரிடம், இந்த பாட்டை யார் எழுதினா சரியா வரும்னு உங்க மனசுக்கு தெரியும், பேசாம காசி அண்ணனையே கூப்பிட்டு எழுத சொல்லுங்க, அதுதான் சரியா வரும் என்று மருதகாசியை அழைக்க சொல்கிறார். கண்ணதாசனே இப்படி யோசனை சொன்னதும் எம்ஜிஆர் கொஞ்சம் யோசித்தார். அதற்கு காரணமும் உண்டு. ஒரு காலத்தில் நகமும் சதையுமாக இருந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அவரது நண்பரும் அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவருமான தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பதேவரும். சின்னப்பதேவர் முதன்முறையாக தேவர் பிலிம்ஸ் துவங்கி எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம் என்கிற படத்தை தயாரித்தார். அந்த படம் வெற்றி பெற்றது. ஆனாலும் அதற்கு பின்பு இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு சில வருடங்களாக பிரிந்திருந்தனர். அந்த சமயத்தில் தேவர் வேறு சில நடிகர்களை வைத்து படங்களை தயாரித்து வந்தார். அதில் ஒன்றுதான் நீலமலை திருடன். இந்த படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாக நடித்தார். ஆனாலும் எப்படி எம்ஜிஆர் படத்திற்கு பாடல் உருவாக்குவோமோ அதே போல இந்த படத்திற்கும் இதற்கும் உருவாக்க வேண்டும் என நினைத்தார் தேவர். அப்போது தேவர் பிலிம்ஸில் தொடர்ந்து பாடல்கள் எழுதி வந்த கவிஞர் மருதகாசியை நீலமலை திருடன் படத்திற்கு பாடல் எழுத சொன்னார் தேவர். அதே சமயம் எம்ஜிஆர் தன்னை மறந்து விட்டதாக, தன் மீது தவறான எண்ணம் கொண்டு விட்டதாக, இன்னும் சொல்ல போனால் நன்றி மறந்து விட்டதாக, இப்படி எம்ஜிஆரை குத்தி காட்டும் விதமாக
பல விஷயங்களுக்கு பதில் சொல்லுமாறு அந்த பாடல் இருக்க வேண்டும் என்றும் மருதகாசியிடம் கூறினார். அப்படி உருவான பாடல்தான் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்கிற பாடல். அந்த பாடலில் குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவருக்கு தொல்லை தந்து விரட்டிடும், நீ எல்லளவும் பயம் கொண்டு கலங்காதடா, அவற்றை எவன் உலகுக்கு அனுப்பி வைக்க தயங்காதடா என்கிற வரிகள் இடம்பெற்றன. படத்தின் சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் வரிகள் ஒரு பக்கம் பொருந்தினாலும் இது போன்ற வரிகளை தேவர் மருதகாசியை கொஞ்சம் வற்புறுத்தியே எழுத வைத்தார். அதனால் வேறு வழியின்றி கட்டாயத்திற்காக இந்த பாடல் வரிகளை எழுதினார் மருதகாசி. ஆனாலும் எம்ஜிஆரின் மனதை புண்படுத்தும் விதமாக நாம் பாடல் எழுதிவிட்டோமே என்கிற வருத்தம் அவரிடம் தொற்றிக்கொண்டது. அதன் பிறகு வந்த நாட்களில் சில வருடங்களுக்கு எம்ஜிஆரும் மருதகாசியும் இணைந்து பணியாற்றவே இல்லை. ஆனால் எம்ஜிஆரை பிரிந்ததாலோ என்னவோ மருதகாசிக்கு வாய்ப்புகளும் குறைந்தது. பொருளாதார ரீதியாக சரிவையும் சந்தித்தார். அவருக்கு ஏற்கனவே 9 பிள்ளைகள். அவர்கள் அனைவரையும் வளர்க்க பெரும் பாடுபட்டார். இந்த நிலையில்தான் இதற்கு முன் மருதகாசி தன்னை தேவர் ஃபிலிம்ஸ் படத்திற்காக மனம் நோகச் செய்து பாடல் எழுதினார் என்கிற நினைப்பையெல்லாம் மறந்துவிட்டு மறுநாள் மருதகாசியை தனது இல்லத்திற்கு அழைத்து வர சொல்லி உதவியாளரிடம் சொல்லி அனுப்புகிறார் எம்ஜிஆர். பல வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆரின் ராமவரம் தோட்டத்திற்கு கொஞ்சம் தயக்கத்துடனே வருகிறார் மருதகாசி. எம்ஜிஆர் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் அவரை கைகூப்பி வணங்கி வரவேற்று ஆறத் தழுவி, எப்படி இருக்குங்கண்ணே? தம்பி, நான் தான் ஏதோ பேசாமல் இருந்துட்டேன். நீங்கள் இந்த தம்பியை மறந்து விடலாமா? சரி விடுங்க, போனதெல்லாம் போகட்டும். பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? பிள்ளை எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமித்து வச்சுருக்கீங்களா என உடன் பிறந்த சகோதரர் போல நலம் விசாரித்தார். உங்களை மாதிரி நல்ல இதயங்களை தவிர வேறு எதையும் சேமிக்கல தம்பி என்று நான் தழுதழுக்க கூறினார் மருதகாசி. அதன் பிறகு அவரை டிஃபன் சாப்பிட டேபிளுக்கு அழைத்து சென்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மனைவி ஜானகியிடம், அண்ணன் விரும்பி சாப்பிடும் பலகாரத்தை தயார் பண்ண சொன்னனே, அதை முதல்ல எடுத்து வைன்னு சொல்ல ஜானகி அம்மையாரும் மருதகாசியின் இலையில் அவர் விரும்பி சாப்பிடும் அந்த பலகாரத்தை வைக்கிறார். அதை பார்த்து ஆடி போய்விட்டார் மருதகாசி. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நான் எதை விரும்பி சாப்பிடுவேன் என்பதை நினைவில் வைத்து அதை தன்னை சாப்பிட வைத்து அழகு பார்க்கும் எம்ஜிஆரை நிமிர்ந்து பார்த்ததும் அவர் கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது. அதன் பிறகு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்ததும் எம்ஜிஆர் நினைத்ததை முடிப்பவன் பாடலுக்கான சூழலை விளக்கிச் சொல்லி இதற்கேற்ற பாடலை எழுதி வாருங்கள் என சொல்கிறார். மறுநாளே மருதகாசி அந்த பாடலை எழுதி கொண்டு ராமவரம் தோட்டத்திற்கு வருகிறார். அந்த பாடல்தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்கிற பாடல். ஏனென்றால் காலமெல்லாம் ஒரு கட்சிக்காக உழைத்தவர் எம்ஜிஆர். அந்த கட்சி அமைக்க முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் அவரையே தூக்கி எறிந்து வெளியே போகச் சொன்ன அந்த கட்சிக்கு இந்த பாடல் மூலம் உணர்த்ததான் எம்ஜிஆர் இந்த பாடலை உருவாக்க சொன்னார். ஆனால் அந்த பாடலில் பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டும் என்கிற வரிகள் எழுந்தன. அந்த பாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்துவிட்டது. அதே சமயம் மருதகாசியிடம், அண்ணன், வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டும் என எழுதியிருக்கீங்க, அதில் தன் வழியே என்பது தவறில்லையே. அவரவர் செல்லும் வழிகளை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? அதனால் அதற்கு பதிலாக கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று மாற்றினால் சரியாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் பாடலில் கூட மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்று நினைத்த எம்ஜிஆரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த வரிகளை மாற்றி கொடுத்தார் கவிஞர் மருதகாசி. இந்த பாடல் எழுதி முடித்த மருதகாசிக்கு அவரது குடும்ப சூழலை உணர்ந்து அவருக்கு உதவிகரமாக இருக்கட்டுமே என அப்போதே 1 லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, கவிஞர் மருதகாசி தனது வீடு செல்வதற்குள் அவர் அடமானம் வைத்திருந்த அவரது வீட்டு பத்திரத்தையும் விட்டு அவர் கையில் சேர்த்து விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கண்ணதாசன், வாலி இவர்களை விட மருதகாசி அருமையாக இந்த பாட்டு எழுதியிருந்தார். படம் வெளியான பின் எம்ஜிஆரிடம் தங்கச்செயினும் பரிசாக பெற்றார் மருதகாசி. காலத்தால் அழியாத அற்புதமான பாடல் இந்த பாடல். தியேட்டரில் அந்த பாடல் காட்சியில் ரசிகர்கள் விசில் சத்தம் தியேட்டரில் அடங்க வெகு நேரம் ஆனது. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் டியூனுக்கும் அந்த பாடல் வரிகளுக்கும் முக்கியத்துவம் செலுத்தி ரசிகர்கள் மனதில் என்றுமே இடம் பிடித்திருப்பவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்போது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் கூட அவரது சில படங்கள் நீதிமன்றம் வரை செல்லும் அளவுக்கு பிரச்சனையை சந்தித்துள்ளன. அப்படி அவருடைய 2 படங்களில் ஒன்றில் எம்ஜிஆர் தானே வழக்கு தொடர்ந்தார். இன்னொரு படத்தில் எம்ஜிஆர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. 2லுமே எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக கையாண்ட நடவடிக்கைகள் பிரமிக்கத்தக்கது. அவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் திரைப்படத்தில் அவர் குதிரையில் பானுமதியை அமர வைத்தபடி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று பாடிக்கொண்டே வருவார். இப்போது வரை அரசியல் களத்தில் இந்த பாடல்தான் அதிகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் தஞ்சை ராமையாதாஸ்.
அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் படத்தில் வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க, குலேபகாவலி படத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போ உள்ளிட்ட பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர். இன்றைக்கும் திருமண வீட்டில் தவறாமல் ஒலிக்கின்ற புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொன்னே தங்கச்சி கண்ணே பாடல் உள்ளிட்ட இன்றும் காலத்தால் அழியாத பல பாடல்களை கொடுத்தவர்தான் தஞ்சை ராமையாதாஸ். இவர் பாடலாசிரியராக மட்டுமல்ல, ஒரு கதாசிரியராகவும் ஒரே சமயத்தில் பயணித்து வந்தார். குறிப்பாக சினிமாவில் இவர் நுழைவதற்கு முன்பாகவே பல நாடக குழுக்களுக்கு ஏராளமான நாடகங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சொந்தமாக ஒரு நாடக குழுவையும் தொடங்கி நாடகங்களை நடத்தி வந்தார். இதனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம், இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா போன்றவர்கள் இவரிடமிருந்து கதையை வாங்கி படம் தயாரித்தார்கள். இன்னொரு பக்கம் படங்களுக்கு பாடல்களும் எழுதி வந்தார் தஞ்சை ராமையாதாஸ். அந்த சமயத்தில்தான் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா அவரிடம் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் இயக்கப் போகிறேன், அதற்கான கதை இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். அந்த சமயத்தில் பகடை 12 என்ற தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய நாடகம் பரபரப்பாக நடத்தப்பட்டு வரவேற்பை பெற்று வந்தது. அதை அப்படியே திரைப்படத்திற்கான கதையாக மாற்றி எழுதி கொடுத்தார். அந்த படம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற குலேபகாவலி திரைப்படம். அந்த படத்தின் போது எம்ஜிஆருக்கும் தஞ்சை ராமையாதாஸுக்கும் மிக நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அப்படி எம்ஜிஆரிடம் ஏற்பட்ட நட்பின் உரிமையில் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் தயாரிக்கலாம் என்று ஒரு தயாரிப்பாளராகவும் தஞ்சை ராமையாதாஸ் லலிதாங்கி என்கிற படத்தை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக 1935 ஏற்கனவே வெளியான லலிதாங்கி படத்தின் ரீமேக் தான் இது. இந்த படத்தை டி.ஆர். ரகுநாத் இயக்க துவங்கினார். கிட்டத்தட்ட 10,000 அடி வரை படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் தான் போய்கொண்டிருந்தது. அதற்கு அடுத்ததாக ஒரு பாடல் காட்சியை படம் பார்க்கும்போதுதான் எதிர்பாராத சிக்கல் எழுந்தது. அதாவது கதைப்படி எம்ஜிஆர் பக்தி மனமிக்க இளைஞர். ஒரு காட்சியில் ருத்ராட்ச மாலை அணிந்தபடி ஆண்டவனே இல்லையே, தில்லை ஆண்டவனே, உன்போல ஆண்டவனே இல்லையே என்று பாட வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் அப்போதுதான் திமுகவில் இணைந்து பகுத்தறிவு கருத்துக்களை பேச துவங்கியிருந்தார். அதனால் இப்படி கடவுளை துதிப்பாடும் பாடலை பாட எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். நான் இருக்கும் கட்சி கொள்கைக்கு எதிராக செயல்பட மாட்டேன், காட்சியையும் பாடலையும் மாற்றுங்கள் என்று கூறினார். ஆனால் தஞ்சை ராமையாதாஸுக்கு இதில் ஒப்புதல் இல்லை. ஒரு சில நாட்கள் யோசித்தவர், எழுதிய காட்சியையும் பாடல் வரிகளையும் என்னால் மாற்ற முடியாது என தீர்மானித்தவர், அதற்கு பதிலாக எம்ஜிஆரையே மாற்றிவிடலாம் என முடிவு செய்து 10,000 அடி வளர்ந்த நிலையில் கூட எம்ஜிஆரையே படத்திலிருந்து நீக்கினார். அதுவரை எடுத்திருந்த காட்சிகளில் எங்கெல்லாம் எம்ஜிஆர் இடம்பெற்றிருந்தாரோ அந்த காட்சிகளை எல்லாம் வெட்டி தூக்கி எறிந்து விட்டார். அதற்கு பதிலாக நடிகர் திலகம் சிவாஜியை அந்த படத்தின் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்து படத்திற்கு ராணி லலிதாங்கி என டைட்டிலை மாற்றி எடுக்க துவங்கினார். இப்படி நகமும் சதையுமாக இருந்த எம்ஜிஆரை இந்த கவிஞர் இப்படி தூக்கி எறியலாமா என்று அப்போது திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டது. தஞ்சை ராமையாதாஸின் இந்த செயல் எம்ஜிஆருக்கும் கூட கோபத்தை ஏற்படுத்தியது. படத்தில் ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பிற்கு செல்வதற்கு முன்பு நீக்கினால் கூட பரவாயில்லை, கிட்டத்தட்ட பாதி படம் நெருங்கும் வேளையில் ஒரு கதாநாயகனை, அதுவும் எம்ஜிஆர் போன்ற ஒரு முன்னணி கதாநாயகனை நீக்கினால் கோபம் வரத்தானே செய்யும். உடனே தஞ்சை ராமையாதாஸ் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் எம்ஜிஆர். ஆனாலும் தஞ்சை ராமையாதாஸ் பதிலுக்கு, உங்களை வைத்து நான் எடுத்த படம் லலிதாங்கி, இப்போது சிவாஜியை வைத்து நான் எடுத்து வரும் படம் ராணி லலிதாங்கி, இரண்டும் வேறு வேறு என்று நீதிமன்றத்தில் தன் வாதத்தை வைத்தார். அதே சமயம் தஞ்சை ராமையாதாஸ் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில், நண்பர்களுக்குள் எதற்காக இந்த ஈகோ, சண்டை, கொள்கைக்காக தானே இந்த சண்டை, மற்றபடி நமக்குள் தனிப்பட்ட விரோதம் இல்லையே என்று சொல்லி வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். அது மட்டுமல்ல, அந்த கோபத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வழக்கம் போல் தனது படங்களில் தஞ்சை ராமையாதாஸ் பாடல்களை எழுதவும் அனுமதித்தார். இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணமான லலிதாங்கி திரைப்படம் 1957 ராணி லலிதாங்கி என்கிற பெயரில் வெளியானது. ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது. அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து அன்பே வா என்கிற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியவர் இயக்குனர் திரிலோகச்சந்தர். ஆனால் அதற்கு முன்பு 1952 கதாநாயகனாக நடித்த குமாரி என்கிற படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் திரிலோகச்சந்தர். அந்த சமயத்தில் பிரபல தயாரிப்பாளரும் இயக்குனருமாக வலம் வந்த பத்மநாபன் என்பவரிடம் குமாரி படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் திரிலோகச்சந்தர். ஆனால் பத்மநாபன் ரொம்பவே கடுமையானவர், எல்லோரிடமும் அதிரடியாகவே நடந்து கொள்ளக்கூடியவர். அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருக்கும் பத்மநாபனுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேற முடிவு செய்தார். ஆனால் பத்மநாபன் உடனடியாக நீதிமன்றம் சென்று முறையிட்டு எம்ஜிஆர் அந்த படத்திலிருந்து வெளியேற முடியாமலும் நடித்து கொடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பது போன்று நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்றார்.
அப்படி உத்தரவு பெற்ற பின்னர் அவரது தலைக்கனம் இன்னும் அதிகமானது. அதன் பிறகு மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியது. எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் ராஜகுமாரன் வேடம். மறைந்த தனது தாயாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவிக்க வேண்டிய காட்சி. எம்ஜிஆர் ரொம்பவே தளர்ந்து போய் சோக நடையுடன் நடந்து வந்து தாயாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தாயாரை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு பெரிய வசனம் ஒன்றையும் பேச வேண்டும். இந்த காட்சி எம்ஜிஆருக்கு விளக்கப்பட்டு அதன் பிறகு பத்மநாப ஐயர் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொன்னார். கேமராவும் ஓட ஆரம்பித்தது. ஆனால் எம்ஜிஆரோ இயக்குனர் பத்மநாபன் சொன்னதுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு மிலிட்ரி நடை நடந்து வந்து அந்த தாயின் புகைப்படத்தின் முன் நின்றார். தாயின் படத்தை வெறித்து பார்த்தார். தனது முகத்தில் எந்த ஒரு பாவமும் காட்டாமல் வசனத்தை ஏற்ற இறக்கமின்றி மனப்பாடம் செய்தது போல ஒப்பிக்க ஆரம்பித்தார். உடனடியாக காட்சி நிறுத்தப்பட்டது. கோபமான இயக்குனர் பத்மநாபன் எம்ஜிஆரிடம் வந்து, நீங்கள் செய்தது என்ன தெரியுமா என்று பேச ஆரம்பித்ததும் உடனே எம்ஜிஆர், கோர்ட் ஆர்டர் என்னை நடித்துக் கொடுக்கத்தான் சொன்னதை தவிர நான் எப்படி நடிக்க வேண்டும் அல்லது இந்த காட்சியை இப்படிதான் நடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே. இதுதான் சரியான நடிப்பு என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். எம்ஜிஆர் சொன்னது மற்ற யாருக்கு விளங்கியதோ இல்லையோ படத்தின் இயக்குனர் பத்மநாபனுக்கு அது நன்றாகவே புரிந்தது. அது மட்டுமல்ல, விடாக்கண்டன் பத்மநாபனை கொடாக்கண்டன் எம்ஜிஆர் வித்தியாசமாக டீல் செய்கிறார் என்பது உதவி இயக்குனராக இருந்த திரிலோகச்சந்தருக்கும் புரிந்தது. அப்போதுதான் தான் செய்த தவறு பத்மநாப ஐயருக்கு புரிந்தது. அப்போது நள்ளிரவு நேரம் வேறு. திடீரென்று அவருக்கு இதை சமாளிக்க வேறு ஒரு ஐடியா தோன்றியது. உடனடியாக திரிலோகச்சந்தரை அழைத்து, எனக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமாக இருக்கிறது, நான் வயதானவன், வீட்டிற்கு சென்று நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன், நீயும் எம்ஜிஆரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த காட்சியை எடுத்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை பார்த்து எம்ஜிஆர் வாய்விட்டு சிரித்து விட்டார். அதன் பின் எம்ஜிஆர் திரிலோகச்சந்தரிடம், யாரும் கட்டாயப்படுத்தியோ நீதிமன்றம் சென்று உத்தரவு வாங்கி வந்தோ நடிப்பை வரவைக்க முடியாது. இதை அவர் புரிந்து கொண்டுதான் இப்போது இங்கிருந்து கிளம்பி ஓடுகிறார். சரி, இந்த காட்சியை நன்றாக வரும்படி செய்வது இப்போது நம் கடமையாகிவிட்டது என்று சொல்லி அந்த காட்சியை நல்லபடியாக திருப்தியாக நடித்து கொடுத்தார். அப்போதே அந்த காட்சியில் எம்ஜிஆரை இயக்கியது நடிப்பை தான். அதன் பிறகு அறிமுகமான சில இயக்குனர்கள் எம்ஜிஆரை வைத்து அதிக படங்களை இயக்கினார்கள் என்றாலும் கூட பல வருடங்களுக்கு முன்பே பழக்கமான திரிலோகச்சந்தர் எம்ஜிஆரை இயக்குவதற்கு அன்பே வா படம் வரை காலம் தள்ளி கொண்டு சென்றது ஆச்சரியம்தான்.